இங்கே இந்த டிரைவர் டியூட்டி முடிச்சுட்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. அந்த நேரம் அவரோட வீட்டுல இருந்து கால் வருது. அதுல அவங்க வைஃப் தான் பேசுறாங்க. குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. அவர் ஒண்ணு நான் சென்னையில இருக்கேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி திருச்சிக்கு வந்துடுறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ஓனர் கிட்ட போயிட்டு நான் டியூட்டி முடிச்சுட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப அந்த ஓனருக்கு ஒரு கால் வருது. உடனே ஓடி வந்து அந்த டிரைவர் கிட்ட அர்ஜென்டா டியூட்டிக்கு போகணும்னு சொல்றாங்க. உடனே அந்த டிரைவரும் சரின்னு சொல்லி கிளம்புறாரு. இவர் அவசர அவசரமா போயிட்டு இருக்காரு. அப்ப ஒரு கால் வந்துட்டே இருக்கு. அவர் அந்த கால் எடுக்காமலேயே வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அங்க இருக்க டாக்டர் எல்லாம் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஓடி வந்து டாக்டர் கூப்பிடுறாங்க. வெளில போய் பார்த்தா அப்பதான் தெரியுது அந்த டிரைவர் எடுத்துட்டு வந்தது ஆக்சிஜன் சிலிண்டரா இருக்கும். இதை பார்த்ததும் டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கொண்டு போய் எல்லா பேஷண்ட்டுக்கும் மாத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் அந்த டிரைவருக்கும் கால் வருது. அதுல அவங்க வைஃப் தான் பேசுறாங்க. குழந்தைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைச்சிருச்சு, இப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்க. குழந்தை உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. குழந்தையும் அவர்கிட்ட பேசுது. அதே நேரத்தில் டாக்டர் கரெக்டான நேரத்துல சிலிண்டர் வந்ததால எல்லா பேஷண்ட்டுக்கும் மாட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் வேகமா வெளியோடி அந்த டிரைவருக்கு ஒரு சல்யூட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட அவங்களோட குடும்பத்தை பத்தி யோசிக்காம எவ்வளவு டிரைவர் மக்களுக்காக சேவை செய்யறாங்க. உங்களுக்கு டிரைவரை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.